தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இன்று திருக்குடும்ப நவநாளின் 4ஆம் நாள். இறை வார்த்தை தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 45. இறை வார்த்தைகள் 4 முதல் 5 முடிய. ஆனால் யோசேப்பு தம் சகோதரர்களை நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர், நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விற்றுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம். உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம். ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பி அருளினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவில் பிரியமான உறவுகளே, திருக்குடும்ப நவநாளின் 5வது நாள் இது. இன்று நாம் யாருக்காக ஜெபிக்கிறோம் என்றால், மாமனார் மாமியாருக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாமனார் மாமியார் என்ற அந்த உறவு அதிகமான நேரங்களிலே மறைக்கப்பட்ட ஒரு உறவாக இருப்பதை நாம் பார்க்கலாம். மாமனார் மாமியாருக்காக ஜெபிக்க யாரும் இல்லையா என்று கேட்கின்ற குரலை கூட நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் நல்ல ஒரு மாமனார், நல்ல ஒரு மாமியார் அமைந்த இல்லமானது விண்ணகத்தை போல் இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எல்லா வீடுகளிலும் மாமனார் மாமியார் இருக்கத்தான் செய்கிறார்கள். விவிலியத்திலே தோபித்து 11:17 நாம் வாசித்தோம். மாமனார் தன்னுடைய மருமகளை பார்த்து சொல்லுகிறார், இதோ உன் பெற்றோர் வாழ்க, உன்னுடைய பெற்றோர் வாழ்க, உன்னுடைய கணவர் வாழ்க, நீ உன் வீட்டுக்கு வா. மாமனார் சொல்லுகிறார், நீ உன் வீட்டுக்கு வா. இதுவரை அவருடைய வீடு இப்பொழுது அந்த மருமகளினுடைய வீடாக மாறுகிறது. ஆகவேதான் மருமகளை பார்த்து என் வீட்டுக்கு வா என்று மாமனார் சொல்லவில்லை. மாறாக உன் வீட்டுக்குள் வா, வருகின்ற பொழுது நலம் பேறு மகிழ்ச்சியோடு வா என்று சொல்லுகிறார். வரதட்சணையோடு அல்ல, சொத்தோடு அல்ல, ஆனால் உறவுகளோடு நலம் பேறு மகிழ்ச்சியோடு வா மருமகளே என்று அழைக்கக்கூடிய ஒரு மாமனாரை இங்கு நாம் பார்க்கிறோம். ருத் ஒரு அழகான மாமியார். இப்படிப்பட்ட ஒரு பாசம் இன்று நமக்கு தேவை, நம்முடைய குடும்பங்களிலே தேவை. ஒரு சில குடும்பங்களிலே மாமியாரின் கொடுமை, ஒரு சில குடும்பங்களிலே மருமகளின் கொடுமை, இப்படி பல நிலைகளிலே கொடுமைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். மாமியார் ஒரு அம்மா என்ற நிலையிலும் மாமனார் ஒரு அப்பா என்ற நிலையிலும் இருந்தார்களேயானால், இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக மாறும். ஆகவே இன்று மாமனார் மாமியாரை இறைவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இதோ வயது முதிர்ந்த காலத்திலே இருக்கக்கூடிய மாமனார் மாமியார்களை இந்த நேரத்தில் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் ஒரு சில நேரங்களில் மாமியாரால் சண்டை, மாமனாரால் சண்டை, குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை, பிரிந்து வாழக்கூடிய நிலை என்று பல நிலைகளிலே அதற்கு மாமனார் மாமியார் ஒரு காரணமாக இருந்தால், ஆண்டவரே அவர்களுடைய மனதை மாற்றி குடும்பத்தில் அவர்களால் மகிழ்ச்சியை ஏற்பட செய்வீராக. உன் அம்மா உன் அப்பா என்று இல்லாமல் என் அப்பா என் அம்மா என்ற அந்த நிலையோடு வாழக்கூடிய நிலைகளை உருவாக்கி கொடுப்பீராக. ஆண்டவரே, வயதான காலத்திலே உம்முடைய அருளும் ஆசீரும் உடன் இருப்போம். இந்த மாமனார் மாமியாரோடு இருக்கவும், தங்களுடைய பிள்ளைகளை மருமகன் மருமகளை நல்ல முறையிலே கவனித்துக் கொள்ளக்கூடிய அந்த நிலையை நீர் உருவாக்கி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் அதி வல்லமை மிகுந்த ஜெபம். ஆதாம் ஏவாளின் வாயிலாக குடும்பத்தை ஏற்படுத்தியவரே இறைவா, திருக்குடும்பமாம் யோசேப்பு மரியா இயேசு குடும்பத்தை போல எங்கள் குடும்பமும் திருக்குடும்பமாய் மாற வேண்டும் என்று உம்மை தேடி வந்திருக்கின்றோம். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதென்று, அவனுக்காக துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி திருமணம் என்னும் திருவருள் சாதனத்தை ஏற்படுத்தியவரே, எங்கள் குடும்பங்களிலும் திருமண மகிழ்ச்சி எழச் செய்வீராக. திருமணத்தின் வாயிலாக பலிகை பெருகி
பூமியை நிரப்புங்கள் என்ற நல்லாசிரை வழங்கி குழந்தை பேரில்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தவரை எங்கள் குடும்பங்களிலும் மழலை மொழி கேட்கச் செய்வீராக. தொபியா சாரா குடும்பத்தை அவர்கள் முதுமை அடையும் வரை பேணி காத்தது போல எங்கள் குடும்பங்களும் பிளவின்றி ஒற்றுமையாய் வாழச் செய்வீராக. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆண்களின் குடும்பத்தில் அவர் மனைவி கனி தரும் திராட்சை கொடி போலவும் பிள்ளைகள் ஒலிவ கன்று போலவும் செழித்து வளர்வார்கள் என்று உரைத்தவரை எங்கள் குடும்பங்களும் வளமையும் இனிமையும் கொண்டு திராட்சை கொடி போல் மாறச் செய்வீராக. எங்கள் உழைப்பின் பயனை நாங்கள் உண்ணவும் வாழ்நாள் நோயற்ற நிலையில் நலமாய் அமையவும் தொழில் முயற்சிகள் வெற்றியடையவும் பிள்ளைகளின் பிள்ளைகளைக் கண்டு பழுத்த வயதில் கல்லறை செல்லவும் ஆசி வழங்குவீராக. எங்கள் குடும்பங்களில் அன்பு, தூய்மை, பணிவு, அமைதி, கீழ்ப்படிதல், விட்டு கொடுத்தல், ஏற்றுக்கொள்ளுதல், மன்னித்தல், புரிந்து கொள்ளுதல் போன்ற புண்ணியங்கள் மேலோங்கி திருக்குடும்பமாய் மாற ஆசி வழங்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வேண்டுகின்றோம். ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுமரி சூசை குடும்பத்தை ஆசீர்வதித்தவரே, எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். 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 திருக்குடும்பத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மூன்று ஆட்களாய் இருக்கும் ஒரே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அவதரித்த தேவ வார்த்தையின் திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மண்ணுலகில் அதிபுனித திருத்துவத்தின் பாவனையாகிய திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரம தேவபிதா அத்தியந்த பிரியத்துடனே நேசித்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து அருளாலும் நிறைந்து அலங்கரிக்கப்பட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புண்ணியங்களுக்கும் உத்தம மாதிரிகையான திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா இருதயங்களின் நேசத்துக்கும் பாத்திரமான திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் ஞான கருவூலமாகிய திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகின் பேரின்பமாகிய திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து வானதூதர்களாலும் வணங்கப்பட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனிதர்களால் நிந்திகரிக்கப்பட்டிருந்தாலும் தேவ சமூகத்தில் உன்னத மாட்சிமை பொருந்திய திருக்குடும்பமே, எங்களுக்காக
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெத்லகேம் ஊரார்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒரு மாட்டுக்கொட்டிலில் ஒடுங்கி போக அவசரப்பட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திவ்ய இரட்சகர் பிறந்த சமயத்தில் இடையர்களால் சந்திக்கப்பட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறந்த திவ்ய குழந்தைக்கு தோத்திரமாக வானதூதர்கள் இசைத்த கீதங்களை கேட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 3 அறிஞர்களால் வணங்கி பாத காணிக்கை ஒப்புக்கொடுக்கப்பட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆலயத்தில் திவ்ய பாலனை ஏந்தின சிமியோன் அவரை குறித்து சொல்லிய துதிகளையும் இறை வாக்குகளையும் கேட்டு மகிழ்ச்சியுறும் துயரமும் கொண்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எண்ணிறைந்த ஆபத்துக்குள்ளே எகிப்து தேசத்துக்கு ஓடிப்போக கட்டளையிட வானதுதரின் வாக்குக்கு தாமதமின்றி கீழ்ப்படிந்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏரோது அரசனின் கொடுமைக்கு தப்பித்து கொள்ள அத்தேசத்துக்கு கட்டாயப்படுத்தப்பட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்நிய தேசத்தில் பரதேசியான திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மண்ணுலகம் அறிந்து கொள்ளாமல் மறைந்த தன்மையாய் வாழ்ந்து வந்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏழ்மையும் உழைப்பும் தவமும் உள்ள ஜீவியமாய் ஜீவித்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நெற்றி வியர்வை நிலத்தில் விழ அன்றாட உணவை தேடிக்கொண்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மண்ணுலக வறுமையும் விண்ணுலக நன்மையும் மிகுதியும் கொண்டிருந்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறர் சிநேகத்துக்கும் சமாதான ஒற்றுமைக்கும் மாதிரிகையான திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நினைவிலும் மனப்பற்றுறுதல் நாளும் முழுவதும் விண்ணுலகில் சஞ்சரித்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது ஆயுள் முழுமையும் இடைவிடாது ஜெபமும் ஞான யோகமுமாயிருந்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலும் உம்மை மன்றாடுகிறவர்களின் நம்பிக்கையும் எல்லா கிறிஸ்தவர் குடும்பங்களின் சுகிர்த மாதிரியுமாய் இருக்கிற திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியே, எங்கள் பாவங்களை போக்கியருளும். உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, திருக்குடும்பத்தின் சிறப்புமிக்க முன்மாதிரியை எங்களுக்கு அளித்தீரே. எம்மீது இறங்கி இல்லறத்தின் புண்ணியங்களிலும் அன்பின் உறவுகளிலும் அக்குடும்பத்தை நாங்கள் பின்பற்றி உமது முடிவற்ற சம்பாவனையை பெற்று மகிழச் செய்தள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.